இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தேர்ந்தெடுத்த பகுதி யாத்ராகமம் 20வது அதிகாரம் முதல் 17 வசனங்கள். இந்த போஷனை நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியும் இதுல அடங்கி இருக்கிறது 10 கற்பனைகள் என்று சொல்லி. இந்த வாரத்துல நம்ம 10 என்ற என்னோட தொடர்புடைய சம்பவங்களையும் அந்த 10 என்ற என்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுல இந்த யாத்ராகம 20வது அதிகாரத்துல முதல் 17 வசனங்கள்ல ஆண்டவர் திருவுளம் பற்றி சொன்ன 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. இந்த கற்பனைகளோட பொருள் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அவங்களுக்கு எது பாவம்னு தெரியல, அறியாமையில இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் கற்பனைகளை எழுதி கொடுத்து இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அறிவை உணர்த்துகிறதாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாய் கர்த்தரை பணிந்து கொள்ளணும், வேற எந்த தேவனை ஆராதிக்க கூடாது, எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எப்படி நாம் கனம் பண்ண வேண்டும், எந்த காரியத்தை குறித்து கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுல கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல வெறும் 10 கற்பனைகள் தான். இந்த 10 அப்படிங்கிறது நம்முடைய அறியாமைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறது. ஏன்னா ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் அழகா சொல்றாரு, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணம் சொல்லலைன்னா நியாயப்பிரமாணத்தினாலதான் நான் அறிந்து கொள்றேன். இது நியாயப்பிரமாணம் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லலைன்னா இச்சை ஒரு பாவம்னு எனக்கு தெரியாதே. அப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு பாவத்தை குறித்த உணர்வை, பாவத்தை குறித்த அறிவை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அறியாமையை நம்ம அறியாமைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படி இந்த கர்த்தர் இந்த கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். 10 கற்பனை எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலிசபெத் சகரியா அவங்களுடைய சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் தேவன் இட்ட சகல கற்பனைகள் சகல நியமங்களின்படி செய்து குற்றமற்றவர்களா இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு லூக்கா 1வது அதிகாரத்துல. அந்த சகல கற்பனைகள் அப்படிங்கறதுல கிட்டத்தட்ட 613 கற்பனைகள், கிட்டத்தட்ட 4000 நியமங்கள் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல விதிக்கப்பட்டதாக அந்த சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ இவ்வளோ கற்பனைகள், இவ்வளோ நியமங்களை அவங்க கடைபிடித்து குற்றமற்ற ஒரு வாழ்க்கை ஒரு வயதான ஒரு தம்பதியினரால வாழ முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த கற்பனை எல்லாம் 2 கற்பனையில சுருக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதாவது தேவனிடத்துல நீ அன்பு கூறணும். அடுத்து நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்கிட்ட அன்பு கூறணும், அப்புறம் மற்றவங்கிட்ட அன்பு கூறணும். முதல்ல கர்த்தரிடத்துல அன்பு கூறணும், அடுத்தது நம்ம கிட்ட அன்பு கூறணும், அப்புறம் மற்றவங்க கிட்டே அன்பு கூறணும். அப்படிங்கிற இந்த 2 கற்பனைகளுக்குள்ள அந்த 10 கற்பனைகளுக்குற எல்லா பொருளையும் கர்த்தர் அடக்கி புதிய ஏற்பாட்டுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 கற்பனைகளுக்குள்ளயும் அன்பு அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ள எல்லாமே அடங்கிருது. அன்புதான் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல நமக்கு எப்படி கர்த்தரோட பேசணும்னு தெரியாது, பழகணும்னு தெரியாது. அப்போ நமக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். எப்படி கற்பனைகளை கொடுத்து ஆண்டவர் பாவத்தை குறித்து சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரி ஜெப புத்தகங்களை கொடுத்து நமக்கு ஆதி நாட்கள்ல மிஷினரிகள் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி என்னென்ன காரியத்துக்காக எப்படி ஜெபிக்கணும்னு ஜெப புத்தகத்துல சுருக்க ஜெபங்கள்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். அதுபடி நம்ம ஜெபிக்க பழகணும். அதுக்கப்புறம் ஸ்தோத்திர பலிகள் இந்த மாதிரி புக்கெல்லாம் துதி, எப்படி நம்ம தேவனை துதிக்கணும், எப்படி ஸ்தோத்தரிக்கணும், எப்படி தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கணும், நம்முடைய வாயினால ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை எப்படி பிரியப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதுனால நாம் அறியாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அதான் இங்க இருக்கிற இந்த 10ல இருக்கிற ஒரு காரியம். எப்போதுமே 10ங்கிறது ஒரு முடிவை காட்டுது அப்படின்னு சொல்றோம். நான் 10ன்றதுக்குள்ள வந்துடணும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணுவோம். நம்ம 10ன்றதுக்குள்ள இதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறதா இந்த 10 குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய அறியாமைக்கு ஒரு முடிவு. அப்போ பாவம் என்னன்னா அறியாம இருந்தும் பாவத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ
இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரால் அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறதுனால நம் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நம்ம எப்படி நடக்கணும், எந்த இடத்துல தப்பு பண்றோம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியுடனே இருந்து நம்மை போதித்து நமக்கு வழி நடத்துகிறார். அப்போ அவர் வழி நடத்துகிறதுனால கற்பனைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை விட மிகவும் மிகவும் மிகப்பெரிய தேவனையே நம்முடைய உள்ளத்துல பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு அனுபவத்துக்குள்ள, ஆழமான தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தேவன் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இப்ப நமக்கு யாருமே போதிக்க வேண்டியதில்லை. நீங்க பரிசுத்தரால அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அன்றைக்கு கற்பனைகளால் போதிக்கப்பட்டது, கட்டளைகளால் போதிக்கப்பட்டது, நியமங்களால் போதிக்கப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அது உங்களை சகல காரியத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, சத்தியத்திற்குள் உங்களை நடத்துகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த அறியாமையிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு அறிவோடு கூடிய தேவனை அறிகிற அறிவில வளரும்படியாய், தேவனை அறிவில குறைவில்லாதவர்களாய், அதுல நிறைவடையும்படியாய், அதுல பெருகும்படியாய் ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நமக்குள்ளே இருந்து சகலத்தையும் நமக்கு போதிக்கிற, ஏற்ற நேரத்துல ஆலோசனை கொடுக்கிற, கலங்குற போது நம்மை தேய்ச்சுகிற, நாம் காயப்படுகிற போது நம்முடைய காயங்களை ஆற்றுகிற, நாம் சோர்ந்து போகும்போது நம்மை சுமந்து கொள்ளுகிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்கு சகலத்தையும் போதிக்கிறார். சகல கற்பனைகளையும் சகல கட்டளைகளையும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதையும், அவருடைய நியமத்திலே அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டிய வழியையும் அவர் நமக்கு காட்டுகிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து சகலத்தையும் போதிக்கிறவராய், சகலத்தையும் குறித்து நமக்கு உணர்த்துகிறவராய், ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை இதுல மட்டும் ஆவியானவர் என்னை சரியா கைட் பண்ணலனா நான் இதை இழந்திருப்பேன்னு சொல்லி சொல்ற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டு. சரியாய் நம்மை கவனித்து, சரியாய் நம்மை போதித்து, சரியாய் நமக்கு புத்தி சொல்லி வழி நடத்துகிற தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். கற்பனைகள் எல்லாம் ஒரு நாட்களிலே நம்மை, பிரமாணங்கள் எல்லாமே நம்மை தேவனிடத்திற்கு நடத்துகிற டூல்ஸ், கருவிகளா இருந்தது. இப்பொழுது தேவனே நமக்குள்ள இருக்கிறதுனாலே நாம் மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்குள்ளவர்களாய் வாழ்கிறோம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு இந்த பழைய காரியங்களுக்கு தேவன் அறியாமைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி, ஆவியானவரை அறியாமைங்கிற இருளை நீக்குகிற வெளிச்சமாக அவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலே அவர் காட்டுகிற வெளிச்சத்திலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்று ஜெயமோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அறியாமையை போக்கி எங்களை ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் கனியுள்ளவர்களாய் மாறுபடி, ஆண்டவரை கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டு விடாதபடி கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களுக்குள்ள இருந்து போதிக்கிறதற்காய், புத்தி சொல்லுகிறதற்காய், வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லாமல் போனிருந்தார் மனுஷர் எங்க தலையின் மேல ஏறி போயிருப்பாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனாலே தகப்பனே அப்பா, நாங்கள் எந்த விஷயத்துல அறியாது இருக்கிறோமோ அல்லது கவலையினமா இருக்கிறோமோ அல்லது கண்டுகிடாம இருக்கிறோமோ அதெல்லாம் நீங்க எங்களுக்கு கரெக்டா ஆண்டவரை உணர்த்தி கைட் பண்ணி சரியான பாதையில, நேர்த்தியான வழியில, உயர்வான பாதையில நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அறியாமைக்கு ஆண்டவரை ஒரு முடிவை நீர் உண்டாக்கினீர். ஆண்டவரை எங்களுடைய அறியாமை உங்களுடைய சமூகத்துல இல்லாமல் போனதப்பா. நீர் எங்களை நிரப்பி இருக்கிறதுனாலே சகலத்தையும் அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, சகலத்தையும் அறிகிற நிறைவை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.